என்னுடைய பேர் எபனேசர், ரப்பர் விவசாயி. இந்த மாவட்டத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்ன வறுமையினால இருந்ததுனால அப்பச்சி காமராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்தியதுதான் ரப்பர் மரம். இந்த ரப்பர் மரம் ரொம்ப உயிர் பாதுகாப்பு கொல்லியாக அரசு தானாக முன்வந்து கொரோனா காலத்துல இதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அது கேரளா பகுதியை சார்ந்த அந்த ரப்பரை பதப்படுத்துவதற்கு எந்த தொழிற்சாலையும் இந்த 60 ஆண்டுகள்ல இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த முன்னெடுப்பு எடுக்கல. நம்பர் 1, 3 முறை முதலமைச்சரை பார்ப்பதற்காக நான் முயற்சி எடுத்தேன். ஆனா இந்த எம்எல்ஏக்கள் என்ன பார்ப்பதற்கு அனுமதிக்கல. இந்த உலகத்தரம் ரப்பர் இழுவைத்தன்மை அதிகமானது. இந்த மாவட்டத்தில் 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஐரோப்பா போன்ற நாடுகள்ல இந்த ரப்பர் பாலை உற்பத்தி செய்வது போல, ஏன்னா இது மருத்துவம் சார்ந்தது, குடல் தயார் செய்யலாம். எனவே இந்த கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் அளவுக்கு இங்க ரப்பர் தொழிற்சாலை மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேவையான தொழிற்சாலை அமைக்கப்படல அப்படிங்கிறாங்க. 10 ஆண்டு காலத்துல அதிமுக செய்தது என்ன ரப்பர் தொழிலாளருக்கு? அதாவது ரப்பர் தொழிலாளர்களுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ரப்பர் பூங்கா வைக்கிறதுக்காக இடமெல்லாம் ஆர்ஜிதம் பண்ணி அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம். ஆனா சில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இப்படி பல துறைகளுடைய இடர்பாடுகள் இருந்ததுனால அதை நடைமுறைப்படுத்த முடியல. ஆனா இன்றைய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ரப்பர் அதாவது ரப்பர் ஆராய்ச்சி மையம் கொண்டு வருவோம் என்று கிட்டத்தட்ட 166 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக இப்படி ஒரு பேப்பர்ல செய்தி மட்டும் வந்திருக்கிறது. இதை 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்றவுடனே இந்த ஆராய்ச்சி மையம் கொண்டு வரப்படும். சரி, ரைட், ஓகே. நான் அதே பதிலா எடுத்துக்கிறேன் சார். அவர் எப்படி குற்றச்சாட்டு தான் வைப்பார் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சேர்த்தே பதில் வாங்கிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். பிரதர், நாம் தமிழர் ஆன் பண்ணுங்க. இப்ப ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்றாங்க. 2 ஆட்சியாளர்களுமே செய்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை அமைப்போம் என்பது திமுக இந்த வாக்குறுதி. அதிமுகவும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச விடுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக சார்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்திலே வனத்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய ராஜகண்ணப்பன் அவர்கள் வருகிற போது பத்திரிகையாளர்கள் இது குறித்த கேள்வி எழுப்பிய போது அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் ஒண்ணும் கொண்டு வர முடியாதுங்கிறாரு. பக்கத்துல அமைச்சர் மனோ தங்கராஜ் அண்ணா அவர்கள் கண்ணை உருட்டிட்டே நிக்கிறாரு. என்ன நடக்குது? இல்ல அந்த மாதிரி தனிநபர் தாக்குதல் இதுவும் நான் தம்பிமாருக்கு அதை டீடைல் சொல்லிக் கொடுங்க சார். ரப்பர் பூங்கா அனுப்பி நீண்ட நாள் சொல்லி சார். கனரக ரப்பர் தொழிற்சாலை அமைப்பதற்கு சிந்தட்டிக் யார்ன் தான் 65%. 35% கூட ஒரிஜினல் ரப்பர் வராது. நீங்க டயர் எல்லாம் பாத்தீங்க. அப்போ நம்ம அவர் சொன்ன மாதிரி இங்க செம்போராம்புதூர்ல ஒரு ரப்பர் பார்க் டிக்ளேர் பண்ணி லேண்ட் அக்விசிஷன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்டடி, எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு டெக்னிக்கல் ஸ்டடி பண்ணுது. அந்த டெக்னிக்கல் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, எக்கனாமிக்கலி இட் இஸ் நாட் வயபிள், டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள். அதுக்கு என்ன காரணம் சொல்லனா, நீங்க சிந்தட்டிக் யார்ன் நிறைய இதுக்கு வேணும். இது பம்பாய் போன்ற இடங்கள்ல இருந்து கொண்டு வரணும். திரும்ப இங்க ப்ராடக்ட்ஸ் பண்ணா இத மார்க்கெட்டிங் திரும்ப சிட்டிஸ் கொண்டு போனோம். பக்கத்துல சிட்டிஸ் இல்ல. சோ டெக்னிக்கலி இட் இஸ் நாட் ஃபீசிபிள்னு ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் டிஐசில இருக்குது. வாங்கி படிக்க சொல்லுங்க. ஒன்னு. ரெண்டாவது, ரப்பர் பை ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. உதாரணம் கேஏ லேட்டக்ஸ். இன்னைக்கு உலகம் முழுவதும் ரப்பர் பை ப்ராடக்ட்ஸ், ரப்பர்ல சுத்தமான ரப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கிளவுஸ், தம்பி சொன்ன மாதிரி பழைய உடம்புல ஆபரேஷன்ஸ் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் வெளிநாடுகளுக்கு கேஏ லேட்டக்ஸ் நாகர்கோயில் இருக்கக்கூடிய ரப்பர் மரம் தான் போயிட்டு இருக்கு. பை ப்ராடக்ட்ஸ் கேளுங்க. ரப்பர் பை ப்ராடக்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது 35% சப்சிடி கொடுக்க தம்பி. 35% சப்சிடி அவர் தொடங்க சொல்லுங்க. 35% சப்சிடி நாங்க ரப்பர் பை ப்ராடக்ட் கம்பெனி தொடங்க கொடுக்கலாம். யார் வேணாலும் தொடங்கலாம். இதெல்லாம் தெரியாம பேசுது குழந்தைகள். இது புக்கம் படிக்காது,
சட்டத்தையும் பார்க்காது. எதையாவது வாயில வரதா பேச பதில் சொல்லிட்டீங்க. கேள்வி கேட்டாச்சு, அதிமுக பதில் சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் அவருடைய குற்றச்சாட்டையும் வச்சுட்டாரு. அவர் ஆதாரப்பூர்வமா கொண்டு வந்து வாக்குறுதியும் காமிச்சிருக்காரு. அமைச்சர் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. மூன்றையுமே மக்கள் பார்த்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் பார்த்திருக்காங்க. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க.